ராசியில ராகுக்கு எது வரதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானத்துக்கு சனி வரதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆனா 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தாலும் ஒரு சில யோகங்களை உங்களுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி சனி பேச்சு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துக்கு ராகுவும் வந்த போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு இடமாற்றம் நடக்கும். இடமாற்றம்னா வீடை மாத்துறதோ இல்ல கடையை மாத்துறதோ இல்ல வேலை பார்க்குற இடத்த மாத்துறதோ ஏதோ ஒரு இடமாற்றம் நடக்கும். அதே நேரத்துல ஃபாரின் போகலாம். ஃபாரின் போறதுக்கு முயற்சி செய்யறவங்க போகலாம். ஏன்னா ராசியில ராகு கேது வரும்போது அந்த ராகு வேற குரு வேற பார்க்க போறாரு. 8ஆம் இடத்துக்கு சனி போகும்போது அந்நிய தேசம், அதாவது குடும்பத்தை விட்டு வெளியில போயிட்டு பயணம் பண்ணி வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் யோகமான காலகட்டம் தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு. அதனால அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது, நல்லா இருக்க போறீங்க. நம்ம பலன் சொல்றதுக்கு முன்னாடி பரிகாரத்தை சொல்லிடுவோம். என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு டைலாக் வரும் பாத்தீங்கன்னா படத்துல, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு. இப்ப அது காலகட்டம் தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு. ஏன்னா அஷ்டம சனி ராசியில கேது 7ஆம் இடத்துல ஆகும். அப்ப நீங்க சும்மா இருந்தாலும் நம்படியா வந்து உங்களை ஒம்பிழுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். யாராச்சும் வந்து நீங்க நல்லா இருக்கும் போதே உங்கள்கிட்ட வந்து ட்ரிகர் பண்ணி சண்டை இழுக்கிறது, இல்ல உங்க வாழ்க்கையில வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்றது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்நியர்கள் மூலியமா. அப்ப என்ன பண்ணிக்கணும், ஒரே பரிகாரம். நீங்க வந்து என்ன பரிகாரம், இருக்கிற இடம் தெரியாம வந்து சைலண்டா உங்க வேலையில மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியா யோகா பண்ணுங்க, சித்திர வழிபாடு பண்ணுங்க. இதுவே போதும். ரொம்ப சைலண்டா ஒரு வருஷம், மேக்சிமம் 1.5 வருஷம், 1ல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் மட்டும் இந்த சிம்மராசிக்காரவங்க இருக்கிற இடம் தெரியாம சைலண்டா இருந்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து பயந்து கிடையாது, பதுங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான். ஒரு 1ல இருந்து 1.5 வருஷ காலகட்டம் மட்டும் கொஞ்சம் பதுங்கி இருங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்து நீங்க டேக் ஆஃப் தான். இந்த ராகு கேது விலகினதுக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்க கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேக் ஆஃப் கிடைக்கும். ஆனா இந்த 1ல இருந்து 1.5 வருஷம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. சரி, பலன்களுக்குள்ள போகணும். ராகு கேது ராசியில 7ல வரும்போது என்ன நடக்கும், முதல்ல திருமணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு ராகுவும் 7 ராசியில கேது வரும்போது கலப்பு திருமணம் சொல்ற மாதிரி காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு வேற பார்க்க போறாரு. 7ஆம் இடத்தை மட்டும் குரு பார்க்காம 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா காதல் திருமணம் கைகூடும். ஆனா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதுல கண்டிப்பா சேர்ந்துருவீங்க, நிறைய விஷயங்கள் ஜெயிக்க போறீங்க இந்த சிம்மராசிக்காரங்க. ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல குரு வராரு. வெற்றி ஸ்தானத்துல குரு வந்து நிறைய விஷயத்துல ஜெயிக்க போறீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி வரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஜெயிப்பீங்க. ஃபர்ஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம் தான் ஜெயிப்பீங்க. அது மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துருவீங்க. புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கும், புதுசா வந்து ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ராசியில கேதும் 7ல ராகு வரும்போது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல புதுசா ஒரு வேலை கிடைக்கும், அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசியில கேது வரும்போது அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம், டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள்ல நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அதுல எல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியில வர கேது பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்நிய தொடர்பு, தேவையில்லாத ஒருத்தவங்கள்ட்ட தேவையில்லாம பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் மார்க் வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது, இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம், அது முக்கியமா ஃபேஸ்ல வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு.